எதுக்கு? என் அன்பு மனைவி என் ஆசை மகன் ஆமா உங்களோடு வந்து விட்டார்கள். ஆமா உங்களுடைய கிரகம் என்னை அழைத்து செல்லுங்கள். எதுக்கு? ஓடி வந்து ஒரே ஒரு முறை என்னுடைய கண்களால் என்னுடைய மனைவி மந்தனை பார்த்து விட்டு நான் அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாதா? விடுறா கால. கால விடுறா. அடே விடுறா கால. ஒரு முறை பார்க்கணுமா? ஒரு முறை இத்தனை வருஷமா உன் கூட தான் குடும்பம் பண்ணிட்டு இருந்தா என்னத்தை பார்த்து கிழிச்சுட்டேன். இன்னும் ஒரு முறை பார்த்து கிழிக்கிறதுக்கு ஓஹோ ஏன் ஒரு முறை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போதான் நேக்கு புரிகிறது. நான் நம்ம அகத்தை வந்து பார்த்தோம்டா கரகாரத்தில் இல்லாத நேரத்தில் இவன் ஆத்துக்காரையும் குழந்தை அழைச்சிட்டு ஓடிடுவானோ இல்லையோ. ஐயோ முதலுக்கு மோசமாயிடுமே. அக்கரகாரம் இருக்கிற கண்களுக்கே தெரியக்கூடாது. நவ வலிமையால் மறைத்திடணும். அப்போ என்ன செய்வான்னு பார்ப்போம். இவன் மயக்கம் தெரியுது எழுந்திரிக்கிறத கொள்ள அவன் ஆத்துக்காரி குழந்தை அழைத்துட்டு ஓடிடணும். பாடவா அகத்து பார்க்க வந்துட்டா தோலை உறுதி பக்கத்து பக்கமே வரக்கூடாது. அடையே கிச்சா சொல்லி போட போடி போடி. சொந்தங்கள் அன்பு ஆசை மகன் என்னை விட்டு சென்று விட்டார்களே கருணாகர. தந்தையோடு தான் பெற்ற கண்டி போகும், தாயோடு அறுசுமை போகும், கூட பிறந்த உடன்பிறப்போடு தோல் வலிமை போகும். இறைவா என் தந்தை என்னை வளர்த்த தந்தை என்னை விட்டு பாதியில் வந்திருக்கின்றார். பெற்ற தாய் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவரே. தாய்க்கு தாயாக, என் தந்தைக்கு தந்தையாக, சகோதரிக்கு சகோதரியாக, சகோதரனுக்கு சகோதரனாக, கூட பிறந்து என் உடன்புறப்புக்கு பிறப்பாக, என் உயிரோடு கலந்தவள, என் உள்ளத்தை குடிகொண்டவளே அம்மா தாராவதி, தாராவதி அம்மா. ஆண்டவனே, சம்சாரம் போனால் மனிதனுடைய வாழ்க்கையில் சகலம் போய்விட்டது என்பதாக சொல்வார்களே. நான் ஆறுமற்ற அனாதை ஆகிவிட்டேன் ஆண்டவரே. அன்றுதான் அனாதை, இன்றுதான் அனாதை. எதுவா 56 தேசத்துக்கெல்லாம் அரசனாக நான் வாழ்ந்தவன், நாட்டை ஆண்டவன், நாடாண்ட மன்னன் ஐயா. இந்த காட்சி மாநகரத்தில் எனக்கு என்ன வேலை தெரியும் ஆண்டவரே? ஒரு வேலை நான் செய்த பழக்கம் இல்லாதவன் ஆயிடுச்சேன். நான் எந்த வேலையை செய்து எப்படி பொழைக்க போகிறேன்? எப்படி நான் வாழ போகிறேன்? ஆண்டவா அம்மா தாராவதி மகனே அம்மா அம்மா. ஓடாய் ஓடி மயிலே ஓடாய் ஓடி மயிலே மயிலே